நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க வந்ததை நான் பார்க்கல சார். நான் வந்ததை பார்க்காம இருக்குது கேட்காம இருக்குது உனக்கு நல்லது. வா. ஓகே சார். இங்கே எத்தனை லோடு சிமெண்ட் வந்தது, எத்தனை லோடு கம்பி வந்திருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்கிறத தான் நீ சொல்லணும். நான் சொல்கிற கணக்கு மட்டும்தான் நீ அக்கௌண்டன்ட்டுக்கு கொடுக்கணும். என்ன புரிஞ்சதா? சார் அது மேடம்க்கு தெரிஞ்சதுன்னா என் வேலை போயிடும் சார். நான் சொல்கிற வேலையை கேட்கலைனாலும் உன் வேலை போயிடும். ஏற்கனவே மேடம் வார்னிங் கொடுத்தாங்க. அன்னைக்கும் நீங்கள் சொன்ன கணக்கை தான் சார் கொடுத்தேன். இதுக்கப்புறமும் வார்னிங் வரும். ஆனால் உன்னோட வேலை போகாமல் அதை நான் பார்த்துக்கிறேன். என் கூட இருந்தேன்னா உனக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். இல்லைன்னா அதோட கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். டாக்ஸு செஷன் எதையாவது சொல்லி 50% பணத்தை அதிகமாக வாங்கிக்க. ஆனால் அது கணக்கில் வரக்கூடாது. உனக்கு எனக்கு யூஸ் ஆகுற விஷயம்டா அது. அட, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், போதுமா? குட். ஓகேடா. என்னடா இது? அதுதான்மா நானும் கேக்குறேன். நான் ரம்யாக்கு கொடுத்த செக் லீஃப் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? யார்கிட்ட கேட்டுட்டு நீ இந்த செக்ல சைன் பண்ணிருக்க? ஒரு செக்ல கையெழுத்து போட கூட ஜெனரல் மேனேஜருக்கு அதிகாரம் இல்லையா? இது பிசினஸ் டீலோட செக் இல்லையப்பா. ஒரு ஸ்டாஃபை வெளியே அனுப்புறப்போ காம்பன்சேஷன் செக் ஆச்சுப்பா இது. என்ன அமௌண்ட் கம்மி ஆயிடுச்சா? யார்கிட்ட கேட்டு இவளை நீ வேலையை விட்டு அனுப்புற? ஏன் கம்பெனியில வேலை பார்க்குற ஸ்டாஃபை அனுப்புறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? உன்னோட கம்பெனியா? இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் எல்லாமே என் கண்ட்ரோல் தானே இருக்கு. இந்த பொறுப்பை யாரு உன்கிட்ட ஒப்படைச்சதுப்பா? அது நீங்க தாமா. நான் ஒத்துக்கிறேன். நீ இந்த பொண்ணுகிட்ட சொன்ன மாதிரி அம்மா புள்ள பாசம்லாம் வீட்டுல மட்டும் இருந்தா போதும் மகி. அப்படின்னா இன்னில இருந்து நான் மேடம்னு கூப்பிடுறேன், போதுமா? முதல்ல இந்த வாயால தான் என்ன நீ அம்மானு கூப்பிட்ட மகி. பெத்த புள்ள தன்னை அம்மானு கூப்பிடுறப்போ ஒவ்வொரு பொண்ணும் படுற சந்தோஷம் கோடி பேரு மேடம்னு கூப்பிட்டாலும் கூட கிடைக்காதுப்பா. இவ யாருன்னா உனக்கு தெரியாம இல்லைல்ல? இவங்க பேரு ரம்யா. நம்மளோட பெரிய கம்பெனில வெறும் கிளர்க்கா வேலை பார்க்கறாங்க. உன்னோட பார்வைக்கு வேற எந்த சொந்தமும் தெரியலையா மகி? பிசினஸ்ல சொந்தம் வந்தாலும் முக்கியம் கிடையாது, திறமை தான் முக்கியம். திறமை மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைச்சிருந்தா என்னோட 3 பசங்களையும் நான் என்னைக்கோ கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிச்சிருப்பேனே. சரி, அதை விட அப்படி என்ன பெரிய தப்பு இவ பண்ணிட்டா? இவ எஃபிஷியன்ட் இல்ல, அதான் முக்கியம். இவளுக்கு இங்க வேலை பார்க்கறதுக்கு எல்லா திறமையும் இருக்குதுப்பா. திறமை இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் இவளை இங்க வேலைக்கே சேர்த்தேன். அச்சு மாமாவோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவளை வேலைக்கு வச்சிங்க. ஓ, அப்படின்னா இவ உனக்கு என்ன உறவுன்னு நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. இங்க இருக்க எல்லா ஸ்டாஃபையும் நான் தான் வேலைக்கு சேர்த்திருக்கேன், உன்னையும் சேர்த்துதான். நீ யார வேலையை விட்டு அனுப்புறியோ அது எனக்கு தெரியணும். ஜெனரல் மேனேஜரோட பதவி மேனேஜிங் டைரக்டரோட பெருசு இல்லப்பா. பசங்களோட உரிமை அம்மாவோட தலைக்கு மேல கிடையாது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ போய் உன் சீட்ல உட்காந்து வேலையை பாரு.
நெல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இங்கே சமைச்சு சாப்பிட்டு தங்களான்னு முடிவு எடுத்துட்டீங்க போல. ஏன் பையனை விட்டுட்டு போங்கன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நான் கெஞ்சியும் திட்டியும் பார்த்துட்டேன். நீங்க காதலே போட்டுக்கல. இதுக்கு மேல நாம பிசினஸ் டீலா பேசலாம். நீ ஒரு விலைய சொல்லு, நான் ஒரு விலைய சொல்றேன். நம்ம 2 பேருக்கும் அது ஓகேன்னா அதுக்கப்புறமா முடிவுக்கு வரலாம். எங்க பையனை எங்க கிட்ட விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீ எவ்வளவு வேணாலும் கேளு. நியாயமா இருந்துச்சுன்னா நம்ம டீல் பேசலாம். எதுவா இருந்தாலும் விலை பேசி வாங்கி வித்து தானே உங்களுக்கு பழக்கமே. நீ சங்கோச்சப்பட வேண்டாம். எனக்கு என் பையன் தான் முக்கியம். எங்க குடும்பத்தோட முழு பொறுப்பையும் அவன் தான் ஏத்துக்கணும். அவன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்ததுனால உனக்கு என்ன லாபம்? வண்டி ஓட்டி சம்பாரிச்சு அவன் தினம் உங்ககிட்ட எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்குறான்? நீ நினைச்சீனா பணத்துக்கு பஞ்சமில்லாத யார வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆம்பளைங்களை வலை வீசி பிடிக்கும் போது பணம் இருக்கவனா பார்த்து பிடிக்க சொல்லி உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையா? பொதுவா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆண்கள் கிட்ட எப்படி நெருங்கி பழகணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாள்ல. உங்க வீட்லயும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏய், ஏன் முகத்தை பார்த்து நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? என்னையும் என் செத்து போன அம்மாவை பத்தி நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நைட்டு தூங்குறதுக்கு இன்னொருத்தன் வீடு தேவைப்படுற உனக்கு இவ்வளவு அகங்காரமா? ஒரு பொண்ணோட மானத்தை விலை பேசுறது அகங்காரமா இல்ல அந்தஸ்தா? மானம் உள்ளவன் தாண்டி இத பத்தி பேசணும். அத வித்து வாழ்றவங்க கிட்ட மத்தவங்க கண்டிப்பா விலை பேசுவாங்க. நீங்க எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள ஏன் பையனை கூட்டிட்டு போக கூடாது. நான் ஒன்னும் உங்க பையனை கூட்டிட்டு போகல. அவர்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமா அது இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னேன். எவ்வளவு தருவ அச்சுதா? நீ என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண விலை எவ்வளவு? அளவுக்கு அதிகமான பணம் உன் கையில இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தேவையில்லை. யாரு இருந்தா என்ன, உனக்கு பணம் கிடைச்சா போதும்ல. நாங்க இந்த ஊருக்கு வந்தது பணத்துக்காக இல்லை அச்சுதா. ஒரு வீடை கட்டி தங்குறதுக்கு கொஞ்சமா இடம் தேவைப்படுது. அது உங்களுக்கு கண்டிப்பா இங்க கிடைக்காது. அதுக்கு பதிலா நீங்க வேற எங்கேயாவது போய் வீடு கட்டி தங்கிக்கலாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னேன். வேற ஊருக்கு போய் புதுசா வாழ்க்கை தொடங்குறதுக்கு என்னால முடியாது அச்சுதா. அதுக்கான காலமும் எனக்கு இல்லை. கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுகிற அப்புறம் கண்ணு தெரியாத பசங்கள்லாம் மேலங்குளத்துல கிடையாது. உங்க எல்லாரையும் கொண்டு கடல்ல தூக்கி போட பயப்படாதவங்க. பசங்களுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க. அவங்க அப்பாவோட சாபத்தை வாங்குறது அவங்களுக்கு தலையெழுத்தா என்ன? என் தங்கச்சி கண்ணு முழிச்சு படிக்க போறான்னு தான் நான் உனக்கு பிளாக் டீ கொண்டு வந்தேன். இதான் உன் படிப்பா? உனக்கும் வச்சு விடவா? வேண்டாம். அண்ணா,
நீ இந்த வழி ஒன்னும் மறக்கல போல இருக்கே. இப்பதான் உனக்கு நேரம் கிடைக்குதா? நல்லா படிக்கிறியா இல்லையா? படிக்கிற அசோக் அண்ணா. இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையாடா? இப்பதான் போயிட்டு வந்தேன். மேலங்குளத்து ராமனனுக்கும் அவரோட 2 பொண்ணுங்களுக்கும் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க உங்க பார்வையில? மாட்டை வெட்டுறவங்க மாட்டுக்கு கூலி பேசுற மாதிரி நீங்க கிருஷ்ணாவை பார்த்து ரேட்டு பேசின விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு தான் நான் கேட்க வந்தேன். இப்ப நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ஓ, அம்மா கிட்ட கேட்காமையே அங்க நீங்க வேலை பேச வந்தீங்களா என்ன? ஒருவேளை மேலங்குளத்துக்காரங்கிட்ட கேட்டிருப்பீங்க போல. நீங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் பணத்தை அவங்க தானே கொடுக்கணும். அவ என்னை பத்தி உன்கிட்ட ஏதோ தப்பா சொல்லியிருக்கிறா அசோகா. நான் யாரையும் விலை பேசவே இல்லை. வேற எங்கேயாவது போய் வீடு எடுத்து தங்குறதுக்கான உதவி பண்றதா சொன்னேன், அவ்வளவுதான். அதுல என்னடா தப்பு இருக்கு? அந்த கேவலமானவங்க இந்த ஊரை விட்டு போனாங்கன்னா 2 குடும்பம் பிழைக்கும்பா. விஜயலட்சுமி அக்காவும் அவங்க பசங்களும் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியும். பாருப்பா, நீ தப்பான வழிக்கு போகலன்னா நம்ம குடும்பமும் தப்பிக்கும். தப்பான வழிக்கு போக கையை பிடிச்சு நடக்க நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லம்மா, அதை தெரிஞ்சுக்குங்க. அப்பா அம்மாக்கு எப்பவும் பிள்ளைங்க குழந்தைங்க தான்டா. அவங்க கால் தவறி விழுகும்போது அவங்கள காப்பாத்த அவங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. உன் அப்பாங்கிற முறையில நான் அதைத்தாண்டா பண்ணேன். ஒரு பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கைய விலை பேசினவரை வச்சுதான் அசோக் அண்ணனை நேர் வழியில நடத்த முடியுமா? உன்கிட்ட இங்க யாரும் கருத்தெல்லாம் கேட்கல. பாவப்பட்ட பொண்ணா? அது அவளை பார்த்தாலே தெரியுது. அந்தஸ்தும் அபிமானம் இருக்கிற வர்க்கம். அது என்னக்கா, பாவப்பட்ட பொண்ணுக்கு அந்தஸ்தும் அபிப்பிராயமும் இருக்க கூடாது, ஆனா பணத்தால மட்டும் விலை பேசலாமா? வாய மூடி. வேதாந்தம் எல்லாம் பேசுறியா? எப்படி வேணாலும் வாழான்றவங்கள நீ நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? யார பத்தியும் எதையும் சொல்ல நினைக்காதீங்கம்மா. உங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஊருக்காரங்க தப்பா பேசினா உங்களால தாங்கிக்க முடியுமா? என் பொண்ணுங்களை பத்தி யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கடா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிதான் நான் என்னோட பொண்ணுங்களை வளர்த்திருக்கேன். நீங்க சொன்ன அதே அம்மாவும் தான் பொண்ணுங்களுக்கு இதை தான் சொல்லியிருக்காங்க. மானம் மரியாதை தன்னடக்கம் உள்ளவங்க தான் கிருஷ்ணாவும் துளசியும். அவங்க அம்மா தஞ்சாவூர்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாங்க. அவங்க உன்கிட்ட போய் சொல்லி நல்லா ஏமாத்தி இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு நீ ஒரு மக்கு பையனா இருக்க அசோகா. ராஜராஜ சோழனோட பேத்திகள் அப்படின்னு சொல்லலையே, தப்பிச்ச. மேலங்குளத்துக்காரங்க சொல்ற அந்த பொய்யான கதையை தானே நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை பார்த்தாலும் கேட்டாலும் அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அவங்க சொல்றதுல எந்த உண்மையும் இருக்காது அசோகா. அந்த பொண்ணுங்களோட அம்மா பணக்கார வீட்டு பொண்ணா இருந்திருந்தா இவங்க இப்படி தேவையில்லாம சுத்த வேண்டியது இல்லையே. ராமனனோட அந்த அம்மா ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க இவங்களை கண்டுக்கவே இல்லை. சொத்தையும் பங்கையும் கேட்கறதுக்கு அவங்களால அங்க போக முடியாத நிலைமை வந்துருச்சு. அந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் ராமனனும் அந்த 2 பொண்ணுங்களும் எதுவுமே இல்லாத நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அவளுக்கு தோல் மட்டும் வெள்ளையா இல்லடா, அறிவும் இருக்கு. இல்லைன்னா அவங்க உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு பொய் கதையா சொல்லியிருக்காங்க போல. அவங்க எதுக்குமா என்ன ஏமாத்தணும்னு நினைக்கணும்? தெருவில் இருந்து வந்தவன்னு தோணக்கூடாதுல்ல. நாங்க நல்ல குடும்பத்தில இருந்து வந்தவங்கன்னு சொல்லி உன்னை ஈஸியா ஏமாத்திடலான்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பா போல. அப்பாவை அடிச்சு துரத்துன மேலங்குளத்துக்காரங்களோட குடும்ப பெருமையை விட ஒன்றும் குறைஞ்சதில்ல. சாதாரண ஒரு குடும்பத்தோட பெருமை. சொந்த பந்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவங்களுக்கு சொத்து மாத்திரம் தான் முக்கியம். டேய், அது அவங்க சம்பாரிச்ச சொத்து. அத அப்படியே எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல. அதுல என்ன தப்பு? எந்த தப்பும் இல்ல. உங்க பார்வையில மேலங்குளத்துக்காரங்க பண்றது எல்லாமே சரிதானே? அப்பாவை ஏத்துக்கிட்டா அந்த 2 பொண்ணுங்களுக்குமே சொத்துல இருந்து ஒரு பங்கு கொடுக்க வேண்டி இருக்கும்னு மேலங்குளத்துக்காரங்களுக்கு தோணி இருக்கும். அதனாலதான் அவங்க அப்பாவை அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. நாளைக்கு விஜயலட்சுமி ஆண்டியையும் இப்படிதான் அடிச்சு துரத்த போறாங்க. அதெல்லாம் அவங்க குடும்பத்தோட விஷயம்டா. அதுக்காக நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற? அநியாயத்தை கண்டா நான் தட்டி கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது யாரா இருந்தாலும் சரி. நான் கிளம்புறேன், காலையில வேலைக்கு போகணும். அதுக்கு இங்க இருந்து காலையில போன பார்த்தாதா? அவ இங்க இருந்தா அந்த பொண்ணுங்களுக்கு யாரு காவல் இருக்கிறது?
ஒரு பொண்ணோட மானத்தை விலை பேசுறதை விட பெருசு அவளோட மானத்தையும் அந்தஸ்தையும் காவல் காக்குறது. தூங்கி எழும்போது நான் உங்களை தான் முதல்ல கட்டிப்பிடிப்பேன். அப்பதான்க்கா அந்த நாளே எனக்கு நல்லா இருக்கும். அம்மா இருக்கும் போதும் நான் உங்க கூட தானே படுத்து தூங்குவேன். நீங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு ரொம்ப பெரிய தைரியம். அது ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும். இப்ப நட்சத்திரம்லாம் தெரியுதாக்கா? நிறைய நட்சத்திரம் இருக்கா? வானம் முழுக்கவா? இருக்கு. இறந்து போனவங்க தான் வானத்துல நட்சத்திரமா வருவாங்களாக்கா? நம்ம அம்மாவும் இருப்பாங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க நட்சத்திரமா மாறி அவங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. தனக்கு பிடிச்சவங்கள பார்த்து அந்த நட்சத்திரம் கண்ணை சிமிட்டி காட்டும். உன்கிட்ட யார் இதெல்லாம் சொன்னது? சீதாராணி அக்கா. கிருஷ்ணா அக்கா கண்டிப்பா அம்மா உங்களை பார்த்து கண்ணை சிமிட்டுவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்க மட்டும்தானக்கா. அப்படின்னு யாரு சொன்னது? நீங்க அப்படியே அம்மா மாதிரியே இருக்கீங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மாவோட நிறம், முடி, கண்ணு, அழகு இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தாக்கா இருக்கு. என் தங்கச்சி அழகா இல்லைன்னு யாரம்மா சொன்னது? அப்படியா? நான் ஒரு கருப்பி, கண்ணு கூட தெரியாது. நானா அழகா இருக்கேன்? இதெல்லாம் நீயா நினைச்சுக்கிற? என் செல்ல தங்கச்சி எப்பவுமே அழகுதாம்மா. நான் இறந்த நட்சத்திரமா மாறி என்னால உங்களை பார்த்தும் கண்ணு சிமிட்ட முடியாதுல்லக்கா. கண்ணே இல்லையா எப்படி கண்ணு சிமிட்டுவாங்க? தேவையில்லாம பேசாத, போதும் எழுந்து வா. அட இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே உட்காந்து பேசலாம். வா. அப்பாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இப்போதான் உனக்கு ஞாபகம் வந்ததா? இன்னைக்கு காலையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நேத்தே சொல்லிட்டாங்க. இந்த விவரத்தை நேத்தே சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் வேலைக்கு வரலன்னு சொல்லியிருப்பேன். ஒரு வேலை பண்ணு, மத்தியானத்துக்கு அப்புறம் போலாம். நான் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன். இப்போதான் எல்லா இடமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அப்ப துளசி எங்க இருப்பா? முத்துமணிய கூடவே இருக்க சொல்லலாம். ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இவளுக்கு காவல வைக்க போறியா? பரவாயில்ல அசோகனா, நான் இங்கே இருக்கேன். கண்ணு தெரியாத பொண்ணால என்ன பண்ண முடியும்? இதுல யாருக்கு காவல்? நான் சீதாராணி அக்கா கூட வர சொல்றேன். அப்படின்னா பரவாயில்ல. அக்கா நீங்க ஆட்டோலயா போவீங்க? அதுக்கான பணம் இல்லம்மா, பஸ்ல போய்க்கிறோம். ஓ ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க. அப்புறம் பசிச்சா 2 பேரும் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருங்க. புரிஞ்சுதா? பலூனை உடைச்சிடாம விளையாடுமா? துளசி அக்கா. ஆஹா, என்னோட முத்துமணி வந்துட்டாளே. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பலூன். இது என்ன கலர்னு உங்களால சொல்ல முடியுமா? பிங்க். அம்மா, துளசி அக்கா கண்ணு தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் போய்மா. அட சும்மா இருமா. கிருஷ்ணா என்னமா பண்ணிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஆமா, பலூன் யாரு வாங்கி தந்தா? அப்பா வாங்கி கொடுத்தாருக்கா. நேத்து பக்கத்து ஊர்ல திருவிழாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போனோம். திருவிழாக்கு போயிட்டு பலூன் மட்டும் தான் வாங்குனீங்களா? இல்லக்கா, வளையல் வாங்கணும், அப்புறம் பொம்மை எல்லாம் வாங்கணும். இங்க பாத்தீங்களா? இந்த வளையலோட கலர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இதுவும் பிங்க். இல்ல, தப்பா சொல்லிட்டீங்க. இது கருப்பு கலர்க்கா. நான் பாக்குறதெல்லாம் கருப்பு தானே முத்துமணி. அதனால என்ன சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் நல்ல நேரத்துல தான் பாப்பேன். நீல நிறத்துல இருக்க வானம்,
தங்க நிறத்துல இருக்க நட்சத்திரம், பால் மாதிரி இருக்கிற நிலா, பச்சை நிறத்துல இருக்க மரம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, ரோஸு, இந்த நிறத்துல இருக்க பூக்கள், இப்படி என் நினைவுகள் இருக்க உலகம் நிறங்களால நிறைஞ்சிருக்கு. சீதாராணி அக்கா வாங்க, உள்ள போய் உட்காரலாம். நான் போய் ஒரு 5-6 தென்னை மட்டை வெட்டிட்டு வரேம்மா. அதை காய வச்சு விறகு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கக்கா, நம்ம விளையாடலாம். என் வீட்டுக்காரர் நினைச்சா ஒரு கேஸ் அடுப்பு எனக்கு வாங்கி தர முடியும். ஆனா ஒயின் ஷாப்க்கு கொடுத்த மீதியை தானே கொண்டு வருவாரு. அம்மாடி நாங்க போயிட்டு வரோம்மா. அக்கா, இன்னைக்கு நீங்க கைய வீசி ஃப்ரீயா நடக்கலாம்ல? எப்போதுமே என்ன கூட்டிட்டு தானே நடப்பீங்க. நீங்க இங்க தானே இருப்பீங்க? ஆமா, நீங்க துளசியை தனியா விட்டு போறேன்னு பயப்பட வேண்டாம், போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம்மா. வாமா. இப்படி ஒரு தொல்லை இல்லாதனால இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அப்படிதானக்கா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் இப்படி என் அக்கா கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? பாரு, அப்பா போயிட்டு இருக்காரு, நீ கையை விடு. நாங்க வர வரைக்கும் அமைதியா எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கணும். இப்படி தடவி நடக்கிறதால ஏதாவது மரியாதை குறைவு ஏற்படுமாக்கா? பாருங்க, கை விட்டுட்டேன். இப்ப என் தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீ எனக்கு தொல்லையாமா? நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம்க்கா. சரிம்மா. போயிட்டு வரேன். முத்துமணி, பலூன் நிறைய வீட்ல வச்சிருக்கேன் என்ன? இல்ல. வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.